ஆவியோடு உண்மையோடும் கர்த்தருடைய ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட அவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாள் எல்லாம் நம்மை பாதுகாத்தார். ஆமென். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தபடினால மறுபடியும் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய கிருபை என்று நினைக்கிறீங்க? ஆமென். கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்பதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு செய்ய முடியாது. சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்து கொள்வேன்? தொழுது கொள்வேன். அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதை தவிர நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபையில நினைக்கும் போது நம்முடைய இருதயம் நன்றியோடு நிறைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவனை தொடர்ந்து உயர்த்தி பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிலைத்திருக்கும் என் நாவினிலே. எப்போ கரங்களை தட்டி பாடுவோம். அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஆமென் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. நித்தமெனுள்ள கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். நித்தமெனுள்ள கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டோர் அதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். சிறுமைப்பட்டோர் அதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். என்னோடே மன்னவனை மைமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். என்னோடே மன்னவனை மைமைப்படுத்துங்கள், உயர்த்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் ஆமென் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஆண்டவர் அவரை தேடி வந்தேனே, வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திடனளித்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திடனளித்தாரே. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் ஆமென் நாளும் ருசித்து களித்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாழ்ச்சியடை தேங்கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாழ்ச்சியடைந்து தேங்கிடக்கூடும். நுங்கவர் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். நுங்கவர் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல் தேவனை நம்பிடுவே, பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல் தேவனை நம்பிடுவே, பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே.
எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் வாழ்விலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்விலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்விலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் இரைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிடக்கூடும். நுங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். நுங்கவன் அவரை ஆமென் குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல் தேவனை நம்பிடுவே பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன் பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். என்னோடே மன்னவனை மைமைப்படுத்துங்கள் உயர்த்திடுங்கள். என்னோடே மன்னவனை மைமைப்படுத்துங்கள் உயர்த்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுவர். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன் பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன் பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன் பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன் வாழ்ந்திருப்பேன். காக்கும் நல் தேவனை நம்பிடுவேன் பாக்கியவான் என வாழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. ரபகதுரபலக ஷகதுடமனகதுராய்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்றோம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிங்க, விடுதலையோடு துதிங்க. கர்த்தரை துதிக்க துதிக்க ஆவியில விடுதலை உண்டாகும், ஆத்மாவில விடுதலை உண்டாகும். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பயங்களை எங்களை விட்டு நீக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற நம்முடைய எல்லா கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது நாம் துதிக்காம இருக்க முடியாது. ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். எண்ணிக்கடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் நம்மை காக்கிறார். நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும். ஆனால் தேவனை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். ஆமென். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை.
சுமந்து கொண்டார் நம் பாடுகளை சுகமானும் தழும்புகளால் காயப்பட்டார் நம் சுகமாக நோய்கள் நீங்கியதே சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளால் நன்றி 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 ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார் சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே ஆமென். சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளால் ஆமென் லார்ட். காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளால். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 Thank you Lord. Thank you Lord. செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள். நல்ல ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்தில் எனக்காக அவர் பாடுபட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். நன்றி ஆண்டவரே. கோடி கோடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி. Thank you Lord, thank you Lord. நன்றி பலிகள். Thank you Lord. நல்ல கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி. Thank you Lord, 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 thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Amen. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி.
சிலுவையில் எங்களுக்காய் பட்ட பாடுகளுக்காய் நன்றி. என்னை மீட்டு கொண்டீரே சுவாமி, எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஓ ரபக்க ஷகதுடமன கதுடமன கதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. இட்ஸ் a time to worshiping the Lord. It's a time to worship the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உயர்த்துறோம் கர்த்தாவே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடத்தின எல்லா பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Thank you Lord, thank you Lord. கரங்களை தட்டி தேவனை நல்லா மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus. ஆமென். எல்லாவற்றிலும் எல்லாவுமாக நம்மை நிறைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றையும் Stotira
Lord. Lord, we worship you. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, லார்ட் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே நிமிஷம். ஆண்டவரே, ஜீவ பலியாக என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நல்ல ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் துதிக்க முடியாது இந்த மாலை வேளையில் எங்களை நினைவுபடுத்துகிறபடி நம்ம துதிக்கிறோம். லார்ட், we give you all the honor and glory, Lord. எல்லா துதிகனமே செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் சுவாமி. ஆண்டவரே, துதித்து 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 ஆண்டவரே மறைவில் மறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தாவியானவரால் நிறைந்து, பரிசுத்தாவினால் நிறைந்து ஆண்டவரே வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். சகல கனமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களோடு பேசும்படி நாமத்தை மையப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். உட்காரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஆமென். கிருபை உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 31:15 முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 31:15 இந்த வசனத்தின் முதல் பகுதியை. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டீர். உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை நாங்கள் உணர கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிற எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். பேசுகிறேன் நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் பேச விரும்புகிற காரியத்தை மட்டும் எடுத்து சொல்ல கர்த்தர் வேண்டிய கிருபைகளை அடிமைக்கு தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நமது காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம் 14ஆம் வசனம். 1ஆம் வசனம் 11ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. காலங்கள் வித்தியாசமாக இருக்கிறது என்று பிரசங்கி இங்கு சொல்லுகிறார். அதற்கு கீழே அந்த 2, 3, 4 வசனங்களில் பார்க்க, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, கல்லை எறிய ஒரு காலம் உண்டு, கல்லை எடுக்க ஒரு காரியம் உண்டு, சம்பாதிக்க ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி காலங்களை குறித்து பிரசங்கி அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. இங்கு நாம் இப்போ ஒரு பெர்ஷியன் அரசன் ஒருவன், ராஜா ஒருவர் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலே இருக்கின்ற அங்கு இருந்த எல்லா புத்திசாலிகள் ஞானவான்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா காலங்களுக்கும் எல்லா சமயத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா நேரத்திற்கும் பொருத்தமான ஒரு வார்த்தையை கண்டுபிடி என்று அந்த பெர்ஷியன் ராஜா சொன்னாராம். அன்றைக்கு போனவர்கள் அடுத்த நாள் காலையில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்படி கண்டுபிடித்து ஒரு சென்டென்ஸை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஒரு ஞானவான் ஒருவன் வந்து பார்த்துவிட்டு சொன்னாராம், தீஸ் டூ ஷால் பாஸ் அவே, இதுவும் கடந்து போகும்.
காலங்கள் மாறி போகும், கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். எந்த ஒரு காரியமானாலும் சரி, நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி, வாழ்க்கையில் சந்தோஷமானாலும் சரி, மகிழ்ச்சியானாலும் சரி, கவலையானாலும் சரி, துக்கமானாலும் சரி, இதுவும் கடந்து போகும். திஸ் டூ ஷால் பாஸ் அவே அப்படி என்று சொன்னாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மனிதன் கண்டுபிடிக்காததற்கு எதுவுமே இல்லை என்று நாம் சொல்ல முடியும். அவன் கண்டுபிடிக்காதது எதுவுமே இல்லை. இந்த காலத்தில் அறிவு அதிகமாக பெருகி இருக்கிறபடியினால அவர்கள் விஞ்ஞானத்தில் அதிகமான காரியங்களை நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு, அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு, நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் மேலான காரியங்களை நாம் கண்டுபிடித்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு 25 வருடங்களுக்கு முன்பதாக கம்ப்யூட்டர் உலகம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது அதையெல்லாம் மாற்றி ஏஐ உலகம் என்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு என்று சொல்லுகிற அளவுக்கு காலங்கள் மாறி வருகிறது. அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களும் எப்படி இருக்கும் என்று யாரும் கணக்கிட முடியாது. அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறார், ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அது மட்டுமல்ல, தேவன் செய்வதோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. ஏன்னா மனுஷர் தேவனுடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். பாருங்க, 2015ஆம் ஆண்டில் இன்றைக்கு உலகம் எவ்வளவோ முன்னேறி போய் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கணித்து விடுகிறார்கள், கால சூழ்நிலையெல்லாம் கணித்து விடுகிறார்கள். 2015ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம், மழை பெய்து ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. யாராலும் கணக்கிட முடியாத ஒரு பெரிய வெள்ளம் வந்து சென்னை முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருளில் மூழ்கி போய்விட்டது. மழை பெய்யும் என்று அறிந்திருந்தார்கள், கனமழை பெய்யும் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் மேக வெடிப்பு என்ற ஒன்றை யாரும் கணக்கிட்டு அளவிட்டு சொல்ல முடியவில்லை. அதை தான் நம்ம துபாயில் போன வருஷம் பார்த்தோம். திடீரென்று மழை வந்து மிகவும் பெரிய மழை வந்த பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேக வெடிப்பு, அதாவது கிளவுட் பர்ஸ்ட். இந்த கிளவுட் பர்ஸ்ட் வரும்பொழுது ஒரு இடத்துல அதிகமான மழையை கொட்டி விடுகிற அப்படின்னால அது யாராலும் அளவிட்டு சொல்ல முடியவில்லை. எர்த்குவேக் வருகிறது. எர்த்குவேக் வந்து போனதுக்கு பிற்பாடு சொல்கிறாங்க, ரிச்சர் ஸ்கேலில் 6.4 7.1 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் யாராவது எர்த்குவேக் நாளைக்கு வரும், இன்னைக்கு வரும், யாராவது சொல்ல முடிஞ்சுதா? எந்த விஞ்ஞானமும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. வந்ததுக்கு பிற்பாடு தான் சொல்லுகிறார்கள் இது வந்தது, இத்தனை அளவில் வந்ததுன்னு. இன்றைக்கி வருது, இந்த பில்டிங்கை காலி பண்ணுங்கன்னு யாரும் சொன்னோமா? இல்லை, ஆடுன உடனே தான் பில்டிங்லேயே எல்லோரும் ஓடி வரோம். அப்போ எர்த்குவேக் இது வரைக்கும் எந்த விஞ்ஞானத்தினாலும் இத்தனை மணிக்கு வரும், எப்போ வரும்னு கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. அதுதான் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற சில கிரியைகள் எல்லாம் என்ன பண்ண முடியாது. மனுஷன் செய்கிறது, தேவன் செய்கிறத மனுஷன் என்ன செய்ய முடியாது, இப்பவும் கண்டுபிடிக்க முடியாது, இனி வரும் நாட்களிலும் அவைகளை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஒரு நல்ல ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, வல்கனோ இருக்கு, ஆனால் எந்த நேரத்தில் அது வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் இயற்கை கடவுளுடைய, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரித்திரத்தில் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பதாக ஸ்பெயின் ஃப்ளூ வந்தது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிற்பாடு 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் அந்த பெரிய கொள்ளை நோயான கொரோனாவை நம்முடைய வாழ்க்கையில் 2020 நம்ம பார்த்தோம். ஆனால் அப்படி வந்த 2020 வந்த அந்த கொரோனாவை எந்த ஒரு விஞ்ஞானியாலும், எந்த ஒரு சயின்டிஸ்டாலும் அது இப்படி ஒன்று வரப்போகிறது என்று யாரும் கவனித்து சொல்ல முடியவில்லை. வந்ததுக்கு பிற்பாடும் கூட அது என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. அதில் எத்தனையோ ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னு சொல்லுகிறார்கள். எப்படி இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு ப்ராப்பர் வேக்சினும் யாரும் கண்டுபிடிக்கலன்னா இது வரைக்கும் சொல்கிறாங்க. நம்ம பூஸ்டர்லாம் எடுத்தால் கூட அதனாலேயே பல சைடு எஃபெக்ட் வந்துகிட்டு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. கடைசியில் கொரோனா எல்லாருக்கும் பரவ விட்டு, அது எல்லாருக்கும் பரவி, அந்த இம்யூனிட்டி எல்லாருக்கும் வந்ததுனால கொரோனா செயலிழந்தது என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மை. அப்போ மனுஷன் எதையும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. இதுதான் உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் அப்படி ஒரு காலம் வரும்பொழுது திடீரென்று நாம் பார்த்தோம், அநேகர் வேலை இழந்து விட்டார்கள். நல்ல வேலையில் இருக்கிறவங்க வேலை போயிட்டு கம்பெனி க்ளோஸ் ஆகிட்டு, என்னைக்காவது நம்ம துபாயில் பார்த்தோமா 3 மாதம் ஏர்போர்ட்டில்
ஏர்போர்ட்டே க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நமக்கு வேண்டியவர்களே விரும்பினவர்களே நமக்கு மிகவும் அன்பானவர்களை இழந்தோம். சிலர் ஊருக்கு போக முடியல, சிலர் ஒரேடியாக போனவங்க திருப்பி வர முடியல. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள், யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒன்றே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நூற்றாண்டிலே நாம் பார்த்தோம். காலங்கள் மாறி வருகிறது. காலங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் மாறி வருகிறது. அந்த நாட்களில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமை கண்டுபிடிச்சோம், ஜூம் என்கின்ற ஒன்றை கண்டுபிடித்தோம், ஆன்லைனில் சர்ச்சை கண்டுபிடிச்சோம், ஆன்லைனில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச ஒரு பழக்க வழக்கங்கள் இப்போ பைபிள் ஸ்டடி கூட நம்ம அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக நாம் வந்தோம். ஏன் பாருங்கள், கடந்த ஜூன் மாதம் 22லிருந்து 25ஆம் தேதி வரையில் இந்த பகுதியில் இருந்த ஒரு பெரிய போர் மேகங்கள் இந்த பகுதியை சூழ்ந்த போது நம்ம எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டோம். கொஞ்சம் இல்லை, நல்லாவே பயந்தோம். ஏன்னா என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதை எப்படி முடியுங்கிறது யாராலும் கணக்கிட்டு அளவிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். யாராலும் பாதுகாக்கப்பட்ட இடம் என்று சொல்லி பாதுகாக்கப்பட்ட அந்த அயன் டோம் கூட பாதுகாக்கப்படவில்லை. எத்தனையோ மிசைல்ஸ் எல்லாம் வந்தது, விழுந்தது, அழிவு ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பூமிக்கு கீழே எங்கேயுமே என்ன செய்யலை, பாதுகாப்பு என்பது இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அந்த போரில் நிறைய பேர் நிறைய கண்டுபிடிச்சி, அதனால் அதுக்கு அடுத்தால என்ன செய்யலான்னு தான் கண்டுபிடிக்கிறாங்களே ஒழிய, போர் மேகங்கள் இந்த இடத்த சூழ்ந்த போனால் நம்ம எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டோம், ரொம்பவே பயந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மத்திய கிழக்கு பகுதிகள் தான் வரும் நாட்களில் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி அநேக காரியங்களுக்கு அந்த சம்பவிக்கிற ஒரு இடமாக நமக்கு காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அநேகர் 3ஆம் உலகப் போரே வந்துட்டுன்னு கூட சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம் என்பதை நன்றாக முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில் எப்படி இருக்கும்? கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுறுத்தி சொல்லுகிறார். நாமும் கூட இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் மாறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு 5 காரியங்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆசிக்கிறேன். 5 குறிப்புகளை உங்கள் முன்பாக வைக்க ஆசிக்கிறேன். முதலாவதாக, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த காலங்கள் மாறி வருகின்ற இந்த சூழ்நிலைகளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எது? வாட் வி ஷுட் ரியலைஸ். ரெண்டாவதாக, இந்த காலகட்டங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது? வாட் வி ஷுட் நோ. மூன்றாவதாக, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த காலங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எது? வாட் ஷுட் வி அண்டர்ஸ்டாண்ட். நான்காவதாக, இந்த கால சூழ்நிலைகளில் நாம் செய்ய வேண்டியது எது? வாட் வி ஷுட் டூ. ஐந்தாவதாக, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் சம்பவிக்கும் பொழுது இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எது? அது வாட் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் திஸ். இந்த 5 காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு காலை வேளையில் சொல்ல ஆசிக்கிறேன். சற்று கவனமாக கவனிங்கள், இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எது? வாட் வி ஷுட் ரியலைஸ் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எது? நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எது என்றால், நாம் இருக்கிற இந்த கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். we should realize that we are living in the last days. இதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21 இந்த அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களிலே என்னென்ன சம்பவிக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக இவைகளை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் தம்முடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். பரிசுத்த பவுல்
2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம், இந்த அதிகாரங்களிலெல்லாம் இதை குறித்து மிகவும் தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தானியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். ஆகாய், சகரியா, ஆபகுக் தீர்க்கதரிசிகள் இவைகள் குறித்து அநேகம் எழுதியிருக்கிறார்கள். இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரங்களை நீங்கள் வீட்டிலே சென்று சமயம் கிடைக்கும் பொழுது நீங்கள் வாசிப்பது மிகவும் நல்லது. இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகையை பற்றின காரியங்களை கொடுத்த அவேர்னஸ் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 4 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த மத்தேயு 24 முதல் 44 வரை உள்ள வசனங்களை வீட்டிலே சென்று நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இவைகளை நீங்கள் வாசிங்கள். அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவளை எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல வேண்டுமானால் இது ஒரு தனி பிரசங்கம் அமைவிடும். அதனால் குறிப்பிட்டு சில காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் கடந்து சொல்ல ஆசிக்கிறேன். நான் சொன்னது போல் உங்களிடத்தில் சொன்ன நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பரை வாசித்தாலும் சரி, ஒரு டெலிவிஷனை நீங்கள் ஆன் பண்ணி ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் சரி, உலகம் முழுவதும் எங்கேயாவது ஒரு நாட்டில் ஒரு இடத்துல ஒரு சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒரு போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு உரிய காரியங்களை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய நாட்களில் நம்ம அநேக யுத்தங்களை நாம் பார்த்து விட்டோம். நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கிறது, இவைகளை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அநேக அதில் அந்த யுத்தத்துக்கு தகுந்த விதமான அநேக கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடித்து விட்டார். இன்றைக்கு விமானத்தில் சென்று தான் ஒரு இடத்துல கொண்டு போடணும் இல்லை, ட்ரோன்ஸ் என்று சொல்லுகிற ஆள் இல்லாத விமானங்களினால் கொண்டு போய் அநேக குண்டுகளை செய்து விடுகிறார்கள். ஒரு இடத்துல சண்டை போடணும்னு சொன்னால் ஒரு 1000 சோல்ஜரை அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ரொபாட்டிக் சோல்ஜர் என்று சொல்லுகிறார்கள். ரொபாட்ஸ் அனுப்பும் பொழுது அந்த 1000 சோல்ஜராக அவைகள் சென்று அந்த இடத்துல போரிடும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நாட்கள் மிகவும் அதிகமாக விஞ்ஞானத்தில் முன்னேறி எப்படியாவது சண்டைகளுக்குரிய காரியங்கள், யுத்தமும் யுத்தத்துக்குரிய காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை விட மிகவும் ஒரு ஆபத்தான ஒன்று என்றால் ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கொண்டு வைக்கிறது ஒரு காரியம். இது கடந்த மாதத்தில் இதை பற்றி ஒரு நாடு சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் நாங்கள் இங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் நியூக்ளியர் வெப்பன்ஸை வைக்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், அப்போ எப்படின்னா உலகம் எப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்புக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம். மனிதன் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. கால சூழ்நிலைகள் மாறி வருகிறது. குளோபல் வார்மிங் என்று சொல்கிறார்கள். மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்க, வெயில் பெய்ய இடத்துல மழை பெய்யுது, எல்லாம் மாறி வருகிறது. ஆண்டவர் சொன்னார், கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய நாமம் பல இடங்களில் தூசிக்கப்படுகிறது. பல ஊழியக்காரர்கள் உண்மையில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவைகளை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஊழியக்காரங்க ஆரம்ப நாட்களில் நன்றாக ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் நாட்கள் மாறும்போது, நாட்கள் மாற பண ஆசை உள்ளவர்களாக பணம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு சுவிசேஷத்தை விற்கிறார்கள், சுவிசேஷம் விற்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களுக்கு அது முன்னோடியாக இருக்கிறது. இதை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை கர்த்தர் இவைகள் எழுதி வைத்திருக்கிறார். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகுது. இதை நம்ம பார்க்குறோம். பக்கத்தில் இந்த காசா என்கிற இடத்துல பஞ்சம். அன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் த சில்ட்ரன் they don't have energy to cry என்று எழுதுகிறான். அதாவது பிள்ளைகளுக்கு அழுவதற்கு பலன் இல்லை என்று.
அப்படிப்பட்ட பஞ்சம், கொள்ளை நோய்கள் எல்லா இடத்துலையும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். காலங்கள் மாறி வருகிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இதை குறித்து பல தீர்க்கதரிசிகள் பல காரியங்களை வேதத்தில் எழுதி வைக்கிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போக முடியாது. அந்த 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவங்கள் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவள் எல்லாவற்றையும் நாம் பார்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லூக்கா 21ஆம் அதிகாரம் 8லிருந்து 28 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். லூக்கா 21 26ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளும் பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறபடினால என்ன நடக்குமோ, என்ன வரும் நாளைக்கு அப்படின்னு நினச்சி அதனாலேயே மனுஷனுடைய இருதயம் என்ன செஞ்சு போமா, சோர்ந்து போகும். இதை நம்ம இப்படி பார்த்துருக்கோமா? இதை பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தோம்? கோவிடில் பார்த்தோம். என்ன நடக்கும், ஏது நடக்கும், நாளைக்கு யாருக்கு என்ன வரும், எப்போ ஆம்புலன்ஸ் வரும், எத்தனை நாளைக்கு சாப்பிடாம லாக்டவுன் இருக்கும், வேலை இருக்குமா, வேலை இருக்காதா, ஆஸ்பத்திரிக்கு போகணும், திரும்பி வருவாரா, திரும்பி வரமாட்டாரா, அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் எப்படி இருந்தது, சோர்ந்து போயிட்டு இவைகளை நாம் கண்டோம். இனி வரும் காலங்கள் இதை விட கொடியதாக இருக்குன்னு தான் வேதம் சொல்லுது. அப்படின்னா யோசித்து பாருங்க, கொடிய காலங்கள் வர இருக்கிறது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இவைகளை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சாம் கமலேசன் அருமையான பாட்டு பாடினாங்க. நாட்கள் கொடியதாய் மாறிடுமே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாக பொல்லா மாறுதுன்னா நரிசனும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாம் நாம், விசுவாசிகளாம் நாம் நமக்கு நல்ல ஆசீர்வாதமான செய்திகளை கேட்கிறோம். நல்லது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வருகையை பற்றின ஒரு உணர்வு, தெளிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்கின்ற ஒரு தெளிவு உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும். வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களை வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். 11ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளாக நமக்கு இந்த ஒரு காரியத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு இருக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையோடு கூட தேவ பக்தியோடும் கூட நாம் இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்டில் ஆண்டோடைய வருகைக்குற காரியங்கள் எல்லாம் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஜெனரேஷனில் இருக்கலாம். அந்த நாளிகையும் அந்த நிமிடத்தையும் அவர் அறிய பிதாவை தவிர யாரும் அறியான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறபடினால அது எப்போது நடக்கலாம். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? வாசிங்க 14ஆம் வசனம். அதே இதில் 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, சமாதானத்தோடே அவர் சந்நிதி முன்பாக காணப்படும்படிக்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக அல்ல,
தேவ பக்தி உள்ளவர்களாம் நாம் வாழ வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்த நடவடிக்கை! பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விசுவாசிகளுக்கு நான் சொன்னது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒருவேளை யாராவது இந்த இடத்துல புதிதாக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவமான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அவருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய நாமத்தை உங்களுக்கு தருகிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னு சொன்னால், வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து முழுகி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்து குழந்தை ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், அது இயேசு கிறிஸ்துவை அறியாத நாட்களில், உங்களுக்கும் அறிவில்லாத நாட்களில், சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது ஞானம் இல்லாத நாட்களில் எடுக்கிற ஞானஸ்நானம் அல்ல. ஞானம் வந்ததற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் முழுகி ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாட்கள் சமீபமாக இருக்கிறது. நல்ல ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். சகோதரி சாரால் நவர்ஜி அவர்கள் பாடின ஒரு பாடல், வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார், உன்னை சேர்த்து கொள்வார். தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், உருவிட்டு உன்னாவி போனார் உறவுன்னோடு வருவதில்லை. வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம், பரிசுத்த நடக்கையோடு வாழ்வோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது? வாட் வி ஷுட் நோ. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை குறித்து நாம் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்களை வேகமாக வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இரண்டாவதாக நாளைக்கு என்ன நடக்கும் என் வாழ்க்கையிலங்கிறது எனக்கு நன்றாக தெரியாது என்கிறத நம்ம என்ன செய்யணும்? நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு நான் அங்கே போவேன், இங்கே போவேன், கப்பலில் போய் அந்த வியாபாரம் அதெல்லாம் இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. இந்த 2 காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்தில்
எல்லா பொருளுக்கும் வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது. எதுக்கு மட்டும் கேரண்டி கிடையாது? மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் ஒரு கேரண்டியும் கிடையாது, இல்லையா? ஆமென். இதுதான் உண்மை, இது நிதர்சனம். இதை மறக்கக்கூடாது. எதை தெரிஞ்சு கொள்ளணும்? நாளைக்கு என்ன நடக்கும் என் வாழ்க்கையில் தெரியாது. என் காலம் கொஞ்ச காலம் தோன்றி போகிற ஒரு புகையை போல இருக்கிறது. ஆனால் நம்முடைய காலங்கள் யாருடைய கருத்தில் இருக்கு? கர்த்தருடைய கருத்தில். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். ஆங்கில வேதாகமத்தில் இந்த வீம்புக்கு அரகன்ஸ்னு எழுதியிருக்கு. எதில் மேன்மை பாராட்டுறோம்? வீம்புல மேன்மை பாராட்டு. இதெல்லாம் தெரியாமல் நம்ம வீம்பில் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 103 சங்கீதம் 103 15 16 வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு தெரியாது. என் வாழ்க்கை ஒரு புகையை போன்றது, ஒரு புல்லை போன்றது, பூவை போன்றது. ஆனால் நான் என்னுடைய எல்லா பெருமை, வீண் பெருமை எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது மிகவும் முக்கியம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். 103 சங்கீதம் 103 17ஆம் வசனம் விதமாக சொல்லுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் எப்போது என்றென்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எதை செஞ்சாலும், எதை சிந்தித்தாலும், எதை நாம் நோக்கி பார்த்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது, நிலையற்ற வாழ்க்கை, காலங்கள் மாறும், நிலைகள் மாறும். கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னேன். ரெண்டாவது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னேன். மூன்றாவது, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது எது? வாட் ஷுட் we should understood or what should we understand என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையின் பாதைகள், அந்த காலங்கள் மாறி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல கரடுமுரடான பாதைகளுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. பிரச்சனைகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில். சில சமயங்களில் வேலையில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாதைகளுக்குள்ளாக கரடுமுரடாக நாம் செல்லும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? கவலை வருகிறது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நான் கவலைப்பட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, இல்லை கவலை இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது. கவலை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. நான் கூட என்ன செய்கிறேன்? கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன். கவலை இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய கவலைகளை என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாதத்தில் வைக்க வேண்டும். நமக்கு அருமையான இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் இருக்குது, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னாலும் உங்கள் கவலையெல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேலே 1 பேதுரு 5:7 அதிகாரத்தில் அவர் மேலே என்ன செய்யணும்? கொண்டு வைத்து விட வேண்டும். எல்லாருக்கும் கவலை இருக்குது. பிள்ளைகளை பற்றின கவலை யாருக்கு இல்லை? பிள்ளைகளை குறித்த கவலை எல்லாருக்கும். பிள்ளை படிக்க வேண்டும், அவன் படித்து வரணும், அவனை நல்ல வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் வேலை கிடைக்கணும், சம்பாத்தியம் பண்ணணும், அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணால் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தால் நம்ம என்ன செய்யணும்? குழந்தையை போய் பார்க்கணும், நம்ம பேபி சிட்டராக மாறி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படியே கவலை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது? மாறி போய்கொண்டே தான் இருக்குது. இந்த கவலைகளின் மத்தியில் இந்த கவலைகளை நாம் சுமந்து கொண்டு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. கவலைப்பட்டு அதான் ஆண்டவர் சொன்னார் அருமையாக, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஆகாத்து பறவை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளை நான் போஷிக்கிறேன். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளை போல உடுத்தினதில்லை. அதனால் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாமல் இருக்க முடியாது. கவலை வரும், மனுஷனுக்கு கவலை வரும். ஆனால் அந்த கவலையை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வைக்க வேண்டும். கவலைப்படுகிறதுனால நம்ம சரீரத்தில் என்ன செய்ய முடியாது? ஒரு முளத்தை கூட என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், கவலைப்படுகிறதுனால நம்ம எதையுமே சாதித்து விட முடியாது. நம்முடைய கவலைகளை அவருடைய கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கடைசி 4ஆவதாக
சமயம் இல்லாமல் வேகமாக நான் சொல்லுகிறேன். நான்காவதாக என்னன்னு கேட்டால், சரி நாம் செய்ய வேண்டியது என்ன? வாட் ஷுட் வி டூ? சங்கீதம் 55:22 வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த கவலை என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஆண்டவர் மேலே கொண்டு வைக்க போகிறோம். நீதிமான என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க, நம்ம அந்த பாடின பாட்டில் கூட பாடினோம், வனாந்தரத்தில் அவங்க எப்படி வந்தாங்க? 40 வருடங்கள் வந்தார்கள். நல்ல சுமூகமான கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க வரல. ஒரு பாலைவனத்தில் ஒரு 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 ஹாஃப் டே கூட 1 or 2 hours கூட அந்த மலையில் என்ன பண்ண முடியாது? சர்வே பண்ண முடியாது. 40 வருடங்கள் அவர்கள் வந்த பாதை வனாந்தரம். அந்த வனாந்தர பாதையில் வரும்பொழுது உபாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் அந்த 4வது வசனத்தில் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம் சார், நேரம் இல்லை, மன்னிக்க. அப்போ சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில் மோசே சொல்கிறாரு, இந்த 40வது வருஷம் 11வது மாதம் முதல் தேதி. அப்போ இன்னும் 1 மாதம் தான் இருக்குது 40 வருஷம் முடிகிறதுக்கு. அந்த தேதியில் ஆண்டவர் மோசையை கொண்டு சொன்ன வசனம் அந்த 40 உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருடங்கள் ஒரு தகப்ப எப்படி நீங்கள் நடந்து வந்த வழிகளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அது எப்படி போட்டிருக்குன்னா, நடந்து வந்ததை வழிகள் எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. அப்போ ஒரு மனிதன் பிள்ளையை எங்கே சுமந்துட்டு வருவான்? தோளில். அப்போ நீங்கள் கடந்து வந்த இத்தனை நாட்களிலும் ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நம்ம நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? கண்டீர்களை. கண்டு கொண்டு இருக்கிறீர்களா இல்லையா? அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு வர்றதை அப்போ சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இம்மட்டும் நான் வந்ததற்கு கர்த்தர் தான் என்னை சுமந்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் என்னை ஏந்தி வருகிறார், சுமந்து வருகிறார். என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய படிப்பினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய எல்லா மேன்மையினால் அல்ல. கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் என்னை தாங்கி கொண்டு வருகிறார். கர்த்தர் என்னை ஏந்தி வருகிறார். ஆண்டவர் என்னை சுமந்து கொண்டு வருகிறார். 40 வருடங்கள் அவர் சொல்கிறான், அன்றைக்கி சுமந்து வந்ததை கண்டீர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறத நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் கண்டு கொண்டு இருக்கிறோம். 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நான் ஒரு 24 வயது வாலிபனாக குவைத் தேசத்திற்கு வேலைக்கு போனேன். இப்போது போன வருஷம் 2024 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த வசனத்தை வாசித்து அன்றைக்கி அந்த தேதி 2 தேதியை நான் போட்டு எழுதி வச்சேன். 40 வருஷம் முடிஞ்சது. இந்த 40 வருஷம் யார் என்னை சுமந்து கொண்டு வந்தது? கர்த்தர். என்னுடைய நாட்கள், அந்த நாட்களில் நான் ஒரு வாரையும் பார்த்துட்டு வந்தேன் குவைட்டில். 1990 கர்த்தர் என்ன செய்தார்? கிருபையாக பாதுகாத்து அவருடைய மிகுந்த கிருபையினால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினால் நான் என்ன பண்ணேன், 1991 துபாயில் நான் வர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த தேசத்தில் அருமையான சத்தியத்தையும் நல்ல ஒரு சபையையும் 35 வருடங்கள் கர்த்தர் என்னை இந்த தேசத்தில் பாதுகாக்கிறார். ஆமேன். வாசிங்க ஏசாயா 46 4ஆம் வசனம். நான் உங்கள் முதிர்வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்போ இத்தனை வருஷம் கொண்டு வந்த ஆண்டவர் நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எதையும் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். என்ன செய்யலாம்? இத்தனை நாட்கள் கொண்டு வந்த தேவன், நான் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். ஆண்டவர் என்ன செய்வார்? தோளே நம்மளை சுமந்துட்டு வருவார். ஆமேன். நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் அப்படி உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை இம்மட்டும் பாதுகாத்த தேவன், இனியும் கர்த்தர் நம்மை தாங்க வல்லவராக இருக்கிறார்.
சுமந்து கொள்ள வல்லவராக இருக்கிறார், ஏந்து வல்லவராக இருக்கிறார். அதனால தான் என்ன செய்யணும், 1 பேதுரு 5:7 இருக்கும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால நம்முடைய கவலைகள் எல்லாம் என்ன செய்வோம், கவலை இல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு 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 மெடிக்கல் ரிப்போர்ட்டை பற்றின ஒரு பயம் இருக்கலாம், சரீரத்தை பற்றின ஒரு பயம் இருக்கலாம், ஒரு வேலையை பற்றின பயம் இருக்கலாம், நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்படி நம்ம கவலை நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை இப்படிப்பட்ட நேரங்களில் என்ன செய்யணும், கர்த்தரை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் என்ன செய்வார், சந்தோஷமாக மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். பாருங்க, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார், கிருபை செய்கிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நமக்குடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அதில் சில கண்டிஷனும் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. வாசிங்க. நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். சாலமோன் ஆண்டவருக்கு ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினா அந்த தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டை நாளில் ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு சொன்ன காரியம் என்னன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுறது உடனே நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுவதுக்கு நமக்கு தடையே இல்லை. ஆண்டவருடைய முகத்தை தேடி போய் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் 2 காரியத்தை நம்ம முதல்ல கண்டிப்பாக அதில் சேர்க்கணும். என்னன்னா, நம்மை என்ன செய்ய வேண்டும், தாழ்த்த வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்ய வேண்டும், விலக வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சும்மா ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஜெபித்தா மட்டும் போதாது. நம்ம என்ன செய்யணும், நம்மை தாழ்த்த வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற எல்லா பெருமையின் காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், விட்டு விலக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படியே பார்க்கணும், அப்படியே நம்ம திரும்பி பார்க்கணும். எப்படி இருந்தோம், ஆண்டவர் நம்மை எப்படி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் எப்போதும் தாழ்த்தி பெருமை இல்லாதவர்களாக, இன்றைக்கி ஏதோ வந்துட்டு ஏதோ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு எண்ணம் இல்லாதவர்களாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து நம்மை தாழ்த்தி வாழ வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். மேட்டுமையானவனை கர்த்தர் எங்கேருந்து அறிகிறார், தூரத்திலிருந்து ஆண்டவர் பார்க்காரு. கர்த்தர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தினால, மெட்டீரியல் ப்ரைட், பொருளாதாரத்தினால் வருகிற எந்த ஒரு பெருமையும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஃபிசிக்கல் ப்ரைடு, நம்மை பற்றின, நம்முடைய அழகை பற்றி, நம்மளை பற்றி ஒரு பெருமை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கக்கூடாது. இன்டலெக்சுவல் ப்ரைடு, என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, நான் படிச்சிருக்கேன், என்னுடைய பொசிஷன், இந்த ஒரு பெருமை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சோசியல் ப்ரைட், என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய ஃபேமிலி என்ன, இப்படிப்பட்ட பெருமை இல்லாதவர்களாக நம்மை தாழ்த்தி என்ன செய்யணும், பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும். சங்கீதம் 139:24 சொல்ல, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்திலிருந்து பொல்லாத வழிகளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது ஆண்டவரே என்று சிந்தித்து நிதானித்து ஜெபித்து பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு வாழ்க்கையில் சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய துக்கமெல்லாம் மாறி போகும், நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொல்லாத வழிகள் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும், இனி நம்ம ஒரு முடிவு தீர்மானம் பண்ண வேண்டும். இனி இவைகளை நான் பார்க்க மாட்டேன், இனி இவைகளை நான் இவைகளை என்று நான் சொல்கிறதில்ல, நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு தான் தெரியும் எவைகள் என்று, எனக்கு தெரியாது. இனி இவைகளை நான் பார்க்க மாட்டேன், இனி இவைகளை நான் பேச மாட்டேன், இனி இவைகளை நான் சிந்திக்க மாட்டேன், இனி இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு தீர்மானம் எடுத்து இந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் விலகும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சேமத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது, இஸ் எ ஜென்டில் ஸ்பிரிட். ஆண்டவர் என்ன செய்வார், பரிசுத்த ஆவியானவர் பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன். அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில்
அவைகளை கண்டித்து உணர்த்தும் பொழுது மனம் திரும்பி அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். கடைசியாக இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? வாட் ஷுட் வி லேர்ன் ஃப்ரம்? காலங்கள் மாறி வருகிறது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறி வருகிறது, ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறது, பல காரியங்களை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட நாட்கள் நெருங்கி வருகிற நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அது முக்கியமான ஒன்று. we should avoid, எப்பொழுதுமே என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் ஆடம்பர வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. புட் அ ஸ்டாப் ஃபார் அ லேவிஷ் லைஃப். புலியை பார்த்து என்ன செய்யக்கூடாது, புலியை பார்த்து போன ஒரு நாளும் சூடு போட்டு கொள்ளக்கூடாது, உடம்புல ரத்தம் தான் வரும் இல்லையா? அப்போ ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது, பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னு நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. வேலை இருக்கலாம், கம்பெனி இருக்கலாம், உலகமே இருக்கலாம், ஒரு நாடு இருக்கலாம், எது நடக்கும் எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அப்போ ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது. மற்றவர்களை எக்ஸாம்பிளாக வச்சு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் வாழக்கூடாது. மற்றவர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான ஒன்று, சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம், சேமிப்பு மிகவும் முக்கியமானது. அதுக்கு நான்காவதாக திட்டமிடுதல், பட்ஜெட்டிங். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் கடன் வாங்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு நாளும் கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணாமல் இருக்க மாட்டீங்க, ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. இந்த காரியங்களை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய கையின் பிரயாசங்களை என்ன செய்யக்கூடாது, ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடாது. இது மிகவும் முக்கியமான ஒன்று. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிங்க. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை ஆவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். போதும். அற்பமான ஜந்து யாரு? எறும்பு. வாசிங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அந்த அற்பமான ஜந்துட்ட போய் என்ன செய்யணும், ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து போகும்போது ஒரு எறும்பை மிதிச்சிட்டோம்னா செத்து போகும், அற்பமான ஜந்து. ஆனால் அந்த அற்பமான ஜந்துட்ட போய் நம்ம என்னத்தை கற்றுக்கொள்ளணும், ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். வாசிங்க. அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாத, ஒரு லீடரும் கிடையாது, அதை யாரும் நடத்திட்டு போல, அவங்களுக்கு யாரும் லீடர்ஸ் யாரும் கிடையாது. இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். கோடை காலத்தில் என்ன செய்யும், ஆகாரத்தை சம்பாதிக்கும், அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சுகமா காலங்கள் என்ன செய்யும், மாறி வரும். ஆனால் கோடை காலம் என்ற ஒன்று வரும். எப்படி கோடை காலம்னா, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இருக்கும்போது, வேலை பார்க்கும்போது, நல்ல வேலை சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த கோடை காலத்தில் என்ன செய்யணும், ஆகாரத்தை என்ன செய்யணும், சம்பாதிக்கணும். அறுப்பு காலம்னு ஒன்று வரும். அது என்னதுன்னா, நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு உடம்புல பலன் இருக்கும்போது, சூழ்நிலைகள் நல்லா இருக்குது, வேலை இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, வேலை இருக்குது, ஆனால் அதை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் கொடுக்கறது அறுப்பு காலம். இந்த 2 காலத்தில் என்ன செய்யணும், சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கும். ஏன்னா மழை பெய்கிற மழை காலம் என்ற ஒன்று வரும். அப்போ எறும்பு என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. எறும்பு வெளியே போனால் என்ன செய்கிறோம், மழை தண்ணி அடிச்சுட்டு போயிடும். எறும்பு புற்றில் தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ள ஆகாரம் புற்றில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான உங்களுக்கு கையின் பிரயாசங்களை ஒரு நாளும் ஊதாரித்தனமாக நீங்கள் செலவு செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் மாறி வரும்போது இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறது, கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குவது, கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்வது, தயவு செய்து நாம் என்ன செய்யக்கூடாது, எறும்பிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எறும்பினிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்துருக்க நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார். இப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வராது, பாடுகள் வராது, கடன் வராது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு எச்சரிப்பான செய்தி கேட்டோம். வாழ்க்கையில் நம்ம 5 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கடைசி காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். ஆண்டவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை நம்ம
அறிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கருத்தில் இல்லை. எப்போ வரும் எப்போ போகணும் நம்ம விட்டு தெரியாது. அதனால் நம்ம புகையை போல இருக்கிறோம், புல்லை போல இருக்கிறோம் என்று நாமே அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் நம்முடைய கருத்தில் இருக்கிறார். நம்ம ஒன்று குறித்தும் கவலைப்படாமல் கவலையெல்லாம் கர்த்தர் மேல் நம்ம வைத்து விடும். அவர் நம்ம விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடாது. கற்றுக்கொள்ள வேண்டியது நல்ல ஞானம். நமக்கு காலத்தை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டிய நமது கடமையாக இருக்கிறது. அதனால் விசுவாசிகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிற, கர்த்தர் நம்மை காணுகிற தேவன், கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். நம்ம நீங்கள் பாரங்களோடு கவலைகளோடு நீங்கள் வருங்காலங்களை குறித்து யோசித்து நீங்கள் கவலைப்பட்டு பாரம் சும்மா இருப்பீர்களால் ஆண்டவர் இயேசு நம்மோடு கொடுக்குறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்ம விசாரிக்கிற தேவன், நம்மை காணுகிற தேவன். அதனால் நம்ம கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். கர்த்தர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரில் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருப்பவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தரில் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தரில் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல பாரத்தோடு கவலையோடு வந்தீங்கன்னா நம்ம காணுகிற தேவன் நம்மோடு கொடுக்கிறார். ஆண்டோட வருகை சமீபமாக இருக்குது. நம்ம பரிசுத்தமாக ஜீவிப்போம், நம்மளோட ஞானமாக ஜீவிப்போம், கவலை இல்லாமல் ஜீவிப்போம். கர்த்தருக்கு பரிசுத்தமாக நம்ம ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிசயமான ஒளிமயனான இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா. இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா. பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு.
எங்கள் அன்பு இருக்கும் பரப்பிதாவை உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் உண்டு பண்ணின ரட்சிப்புக்காக சோதரம் கிறிஸ்து மூலமாக எங்கள் உண்டு பண்ணிய சகல ஆசீர்வாத நன்மைக்கு நடக்கிறோம். இப்போது ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படணும். ஆண்டவரே இந்த காலங்களில் நாங்கள் பார்க்கும்போது உம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்த நடக்கை நடந்து ஒரு கரைதல் இல்லாத பரிசுத்த மனவாட்டியாக உமக்கு முன்பாக வந்து நிற்க கிருபை தாரும். அது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே வருகிற எல்லா விதமான தேவைகளை நீர் சந்தித்து நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்து உங்களோட வருகையில் பங்கு பெற கிருபை தாரும். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பும். உடைய பிள்ளைகளை தேவைகளெல்லாம் நீ சந்தி தரலாம். அது குறைகளாக நிறைவாக்கிறலாம். அவருடைய பாரங்களெல்லாம் நீக்கும். ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஜெபத்தை முன்னத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமும் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.